ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு கிடைக்குமா? ஏ.கே. ராஜன் அறிக்கையில் முக்கிய அம்சம் இடம்பெற்றிருப்பதாக தகவல். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 28% அதிகரிப்பு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மேகதாட்டுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு புதுச்சேரி அரசு எதிர்ப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமருக்கு கடிதம் எழுத முடிவு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை. சோலையாறு, அமராவதி அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. தென்மண்டல காவல் உயர் அதிகாரிகளுடன் டிஜிபி சைலேந்திர பாபு ஆலோசனை. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல். மின்சார வாரியத்தில் தனியார் மயமாக்கத்தை ஊக்குவிக்கவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் கொண்டுவரப்படுகிறது. மின்வாரிய ஊழியர்கள் சங்க மத்திய கூட்டமைப்பு கண்டனம். கட்சியை நல்ல முறையில் கொண்டு வருவேன் என்றும் தொண்டர்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும் தியாக தலைவி சின்னம்மா மீண்டும் திட்டவட்டம். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின் துரோகங்களை சந்தித்து வருவதாக சேலம் டாக்டர் ராஜசேகரனுடன் தொலைபேசியில் உரையாடிய சின்னம்மா வேதனை. நாடு சுதந்திரமடைந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாகியும் வறுமை இன்னும் ஒழிக்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை. குளத்தில் தவறி விழுந்த 3 சிறுமிகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. துணி துவைக்க சென்றபோது கும்மிடிப்பூண்டியில் நேர்ந்த சோகம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்றும் எச்சரிக்கை. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த 3 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. வால்பாறை நகர்ப்பகுதி மற்றும் தேயிலை தோட்டங்களிலும் பலத்த மழை பெய்து வருவதால் தேயிலை எஸ்டேட்டுகளில் தேயிலை பறிக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக கூழாங்கல் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 165 அடி கொண்ட சோலையாறு அணையின் நீர்மட்டம் 100 அடியில் இருந்து 125 அடியாக உயர்ந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்துள்ள அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு, தூவானம், மறையூர் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 65.59 அடியாக உயர்ந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சீலநாயக்கன்பட்டி, அஸ்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெரம்பலூர் மாவட்டம் கொட்டரை பகுதியில் நீர்த்தேக்கம் கட்டுவதற்காக கையகப்படுத்தப்பட்ட இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள மக்கள் மாற்றுப்பாதை அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் கொட்டரை பகுதியில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நீர்த்தேக்கம் கட்டுவதற்காக கையகப்படுத்தப்பட்ட இடங்கள் மழை நீரில் முழுகின. இதனால் தங்கள் வயலுக்கு செல்ல முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டனர். எனவே மாற்றுப்பாதை அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பொதுமக்கள் மனு அளித்தனர்.
பார்க்கணும்னு போனவங்க தண்ணியில நீச்சல் போட்டுட்டு போறாங்க. நீச்சல் போட்டுட்டு போய் நாங்கள் எல்லா லேடிஸும் போக முடியுமா? எல்லா ஆம்பளைங்களும் அந்த மாதிரி உள்ளுக்கு போக முடியுமா? நாங்கள் போவோம், எங்கள் ஆடு மாடு போகுமா, எங்கள் பிள்ளைங்க போகுமா? எங்களுக்கு வந்து எல்லா வசதி பெரம்பூர் மாவட்டத்தில் கொட்டை கிராமத்தில் நீர்த்தேக்க போனோம். அத்தனை பேருக்கு எங்களுக்கு எல்லா வசதியும் நாங்கள் என்ன கேட்குறோமோ அது கொடுக்கும். மனு கொடுக்க வரோம், மனு கூட ஒழுங்காக வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஊருக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்கள் நிலத்தை பார்த்துட்டு பாதி நிலம் தண்ணி நிற்கிற நிலத்தை எடுத்துக்கிட்டு மீதி நிலத்துக்கு வந்து பாலம் கட்டி தரணும். எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்ல கொடுக்கணும். மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தி திருவண்ணாமலையில் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழ்நாடு மணல் லாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் வந்தவாசி வட்டார அறிஞர் அண்ணா மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் இணைந்து மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 125 நாட்களாக மணல் குவாரிகள் மூடப்பட்டிருப்பதால் மணல் லாரிகளை நம்பியுள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அதனால் உடனடியாக தமிழக அரசு மணல் குவாரிகளை திறந்து மணல் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கொரோனா 2வது அலை அதிகமாக பரவியதற்கு கடந்த சட்டப்பேரவை தேர்தல்தான் காரணம் என்று குற்றச்சாட்டு உள்ளதால் இனி 3ஆம் அலைக்கு அரசியல் கட்சிகள் வழிவகுக்க கூடாது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு தளர்வுகள் அளிக்கப்படும் போது அரசியல் கட்சிகளும் அதனை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவசியமே இல்லை. தொடர்ந்து நாங்கள் திரும்ப சொல்றதுங்கிறது இந்த இறப்புகளின் எண்ணிக்கையை கூட நாங்கள் இதுவரைக்கும் ஒரு 33 மாவட்டங்களுக்கு ஆய்வுக்கு போனப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடக்கிற அந்த கூட்டத்தில் நாங்கள் முதல்ல வலியுறுத்துறது, பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் நண்பர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்திருப்பாங்க, அவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இறப்புகளை மறைக்காதீர்கள்ங்கிறது தான். ஒருத்தர் கூட ஒரு இறப்பை கூட மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி எவ்வளோ பேர் பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் இந்த கணக்கையும் வந்து நம்ம மறைச்சி காட்ட வேண்டிய அந்த அவசியமே இல்லை. இந்த விதிமுறைகளுக்கு மாறுபட்டு ஏசி போடக்கூடாதுன்னு சொன்னால் ஏசி போட்டிருந்தாலோ, இல்லை திருமணங்களில் 50 பேருக்கு மேலே கூடக்கூடாதுன்னு சொன்னால் மேலே இருந்தாலோ அது கொஞ்சம் தீவிரமாக கண்காணிக்க சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க. மேகதாட்டுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு புதுச்சேரி அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமருக்கு கடிதம் எழுதுவது என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. காவிரியின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்டும் முயற்சியில் கர்நாடக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கு தமிழக விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நடைபெற்ற தமிழக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், சந்திர பிரியங்கா, எம்எல்ஏக்கள் திருமுருகன், திரு PR சிவா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேகதாட்டுவில் அணை கட்டினால் தமிழகத்திற்கு காவிரி நீர் கிடைக்காத நிலை ஏற்படும் என்ற கருத்து இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. எனவே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமருக்கும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சருக்கும் புதுச்சேரி அரசு சார்பில் கடிதம் எழுதுவது என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கட்ட பஞ்சாயத்து, கந்துவட்டி உட்பட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தரம் பிரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காவல்துறை இயக்குநர் திரு சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். தென் மண்டலத்திற்கு உட்பட்ட மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து தமிழக காவல்துறை டிஜிபி திரு சைலேந்திர பாபு ஆலோசனை நடத்தினார். மதுரை மாநகர் காவல் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ரவுடிகள் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் உட்பட கடும் சட்டங்கள் மூலம் தண்டிக்கவும், அதிகபட்ச தண்டனை பெற நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைக்கவும் அறிவுரை வழங்கப்பட்டது. மேலும் கட்ட பஞ்சாயத்து, கந்துவட்டி, கஞ்சா கடத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தரம் பிரித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஆன்லைன் மூலம் நிதி முறைகேடு மற்றும் பெண்களுக்கு எதிராகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாகவும் பதிவிடுபவர்களை கண்காணிக்கவும் திரு சைலேந்திர பாபு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் மின்சார வாரியத்தில் தனியார் மயமாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய தமிழக மின்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் சங்க மத்திய கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு மின் ஊழியர் சங்க TR கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு ராஜேந்திரன்,
மின்சார வாரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மின்சார சட்டத்திருத்த மசோதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் தெரிவித்தார். மின்துறை அமைச்சர் தமிழகத்தினுடைய வருவாயை பெருக்குவதற்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் என்று சொல்லுகின்ற நடவடிக்கை எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால் ஸ்மார்ட் மீட்டரில் நுகர்வோர் விரும்புகின்ற கன்சியூமர் ட்ரேடர்ஸ் விற்பனையாளர்களை தேர்வு செய்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய வசதி இருக்கிறது. இது தனியார் மயத்தினுடைய ஒரு தாக்கமாக மாறிடக்கூடாது என்ற கவலை இருக்கிறது. எனவேதான் மின்துறை அமைச்சர் எங்களிடம் பேச வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி சொல்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகே மூலங்குடியை சேர்ந்த 7 வயது சிறுமியை அவரது உறவினரான கார்த்திக் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் திருமயத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்து கார்த்திக்கை போலீசார் கைது செய்தனர். வழக்கு விசாரணை புதுக்கோட்டை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளி கார்த்திக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். நாடு சுதந்திரமடைந்து 70 ஆண்டுகளை கடந்தும் வறுமை இன்னும் ஒழிக்கப்படவில்லை என்றும் அடிப்படை கல்வி முழுமையாக வழங்கப்படவில்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசின் பொதுப்பணித்துறை மேற்கொள்ளும் சாலை பணிகள், நடைபாதை பணிகள், அரசு அலுவலகங்கள், கட்டுமான பணிகளின் தரத்தை பரிசோதிக்க கோரி சென்னையை சேர்ந்த ஸ்ரீகிருஷ்ணா பகவத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசு அமைக்கும் சாலைகள் 6 மாதங்கள் கூட நீடிப்பதில்லை எனவும் இதை அதிகாரிகள் ஆய்வு செய்வதில்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் சாலைகள், கட்டிடங்கள் கட்டுவது தொடர்பாக விதிகள் உள்ளதாகவும் அவற்றை அமல்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நாடு சுதந்திரமடைந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நாட்டில் இன்னும் வறுமை ஒழிக்கப்படவில்லை, அடிப்படை கல்வி முழுமையாக வழங்கப்படவில்லை என்று வேதனை தெரிவித்த நீதிபதிகள் இன்னும் நாட்டின் பொருளாதாரம் டேக் ஆஃப் நிலையிலேயே இருப்பதாகவும் எப்போது மேம்படும் என தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டனர். தேர்தல் வியூக ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸில் சேர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தேசிய அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கு வங்கம் மற்றும் தமிழகத்தில் வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் உத்திகளை வகுத்துக் கொடுத்தது. 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பின் தேர்தல் உத்தி ஆலோசகர் பதவியில் இருந்து தான் ஒதுங்கிக் கொள்வதாகவும் தான் தொடங்கிய நிறுவனத்தை தனது நண்பர்கள் நடத்துவார்கள் என்றும் பிரசாந்த் கிஷோர் அறிவித்தார். இதனிடையே அண்மையில் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் ஆகியோரை திரு பிரசாந்த் கிஷோர் சந்தித்து பேசினார். நேற்று திரு ராகுல் காந்தி மற்றும் திருமதி பிரியங்காவை அவர் நேரில் சந்தித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க பிரசாந்த் கிஷோர் முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸில் சேர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் காலியாக உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடத்த வலியுறுத்தி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நாளை தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க உள்ளனர். 294 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 213 தொகுதிகளை கைப்பற்றி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 3வது முறையாக ஆட்சியை தக்கவைத்தது. இதில் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட செல்வி மம்தா பானர்ஜி தோல்வியடைந்தார். இருப்பினும் அவர் முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் 6 மாதங்களுக்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நவம்பர் 4ஆம் தேதிக்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நெருக்கடி எழுந்துள்ள நிலையில் கொரோனாவை காரணம் காட்டி இடைத்தேர்தல் தள்ளி போகுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தனது தோல்வியை எதிர்த்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள செல்வி மம்தா பானர்ஜி சட்டமன்ற மேலவையை உருவாக்குவதற்கான தீர்மானத்தையும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளார். இந்த சூழலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் நாளை டெல்லி சென்று தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க உள்ளனர். கொரோனா தொற்று குறைந்துள்ள நிலையில் இடைத்தேர்தலை நடத்தாமல் தேர்தல் ஆணையம் காலம் தாழ்த்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் குரடா திரு சுகேந்து சேகர் விரைவில் இடைத்தேர்தல் நடத்துமாறு தலைமை தேர்தல் ஆணையரை வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார்.
ஊரடங்கு முடிந்தவுடன் அனைவரையும் சந்திப்பேன் என்று தியாக தலைவி சின்னம்மா தெரிவித்துள்ளார். நாமக்கலை சேர்ந்த திருமதி சுகந்தியுடன் தொலைபேசியில் உரையாடிய சின்னம்மா பெண்கள் அனைவரும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று குறிப்பிட்டார். தியாக தலைவி சின்னம்மா நாமக்கலை சேர்ந்த திருமதி சுகந்தியுடன் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது சின்னம்மா வந்தால் மட்டுமே தொண்டர்களை நல்லபடியாக பார்த்துக் கொள்ள முடியும் என சின்னம்மாவிடம் திருமதி சுகந்தி தெரிவித்தார். சுகந்தி, அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா. உங்கள் கடிதம் பார்த்தேன். சரிம்மா. சரிம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. உங்க புண்ணியத்துல நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோங்கம்மா. சரி சரி சரி. அம்மா நீங்க வரணும்மா. சரிம்மா, நான் வந்துடுறேன். இந்த லாக்டவுன் முடிஞ்சோன்னா நான் வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. உங்களை எதிர்பார்த்தாங்கம்மா நாங்கெல்லாம். சரி சரி, நிச்சயமாக வருவேன். பெண்கள்லாம் நல்லா வரணும், சரி சரிம்மா. அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி சரிம்மா. ஒரு விட வருவேன், வர்றப்ப பார்க்குறேன்னா. சரிம்மா. சரிம்மா. கண்டிப்பாம்மா நீங்க வரணும். நீங்க வந்துதான் எங்களை எல்லாம் கஷ்டப்படி பார்த்துக்கணும். சரிம்மா சரிம்மா. சரி சரி. ரொம்ப நன்றிம்மா. நீங்க பேசுறது ரொம்ப சரி. சந்தோஷமா இருக்குது. சரிம்மா சரி. உங்க உடம்ப பார்த்துக்கோம்மா. பார்த்துக்கிறேம்மா. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூம்மா. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி 28% அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த ஆண்டு முதலே மத்திய அரசு ஊழியர்களுக்கு அறிவித்த அகவிலைப்படி உயர்வும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி நிவாரணத் தொகை உயர்வும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் மத்திய அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை 17% இருந்து 28% உயர்த்தவும் ஜூலை 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய ஆயுஷ் மருத்துவ திட்டத்தை 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பதற்காக 4607 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிப்பதற்கான அம்சம் கே ராஜன் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கே ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு பொதுமக்களிடமிருந்து 86,462 மனுக்களை பெற்ற நிலையில் 85,000க்கும் மேற்பட்டோர் நீட் வேண்டாம் என கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த ஒரு மாத காலத்தில் நடத்திய ஆய்வு தொடர்பான 165 பக்க அறிக்கையை கே ராஜன் குழு தமிழக அரசிடம் தாக்கல் செய்தது. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே பொறியியல் மற்றும் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காக 2007ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வு தடை சட்டத்தின் மூலம் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற முடியும் என்ற அம்சம் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற்றுக் கொள்ளலாம் என கே ராஜன் குழு பரிந்துரைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இனிவரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தேச துரோக சட்டம் அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமைகளை மறுப்பதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுள்ளது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு NV ரமணா, நீதிபதிகள் திரு AS போபண்ணா, திரு ரிஷிகேஷ் ராய் அடங்கிய அமர்வு இந்த வழக்கின் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது. கொரோனா தாக்கம் குறைந்தாலும் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என இந்திய மருத்துவ சங்க தலைவர் திரு ஜெயலால் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பாரம்பரிய மருத்துவமனையில் நவீன சிறப்பு சிகிச்சை முகாமை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது இடங்களில் அதிகம் கூடுவது மற்றும் விழாக்களில் பங்கேற்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் தேர் திருவிழாவுக்கு தடை விதித்த நிலையில் ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 6ஆம் தேதி ஆனி திருமஞ்சனம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கோவில் வளாகத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. கொரோனா தொற்று காரணமாக 2வது ஆண்டாக ஆனி திருமஞ்சன விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். தண்டையார்பேட்டையில் நரேஷ்குமார் என்பவர் தனது வீட்டின் முன்பு செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் நரேஷ்குமாரை கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பினர். இது தொடர்பான புகாரின் பேரில் திருவொற்றியூரை சேர்ந்த ராக்கி என்கிற ராஜேஷ், எண்ணூரை சேர்ந்த அசாருதீன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து அரியலூர் மாவட்ட அமமுக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் திரு துரை மணிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு எம் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். கழக பாசறை செயலாளர் திரு ஜே.கோ. சிவா, கழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி துணை செயலாளர் திரு ராஜ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திருமண மண்டப உரிமையாளர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவலக்குப்பத்தை சேர்ந்த எழில் ராஜா, அவரது மகன் ரங்கநாதன் ஆகியோர் புதுச்சேரி கடலூர் சாலையில் திருமண மண்டபம் நடத்தி வருகின்றனர். ரங்கநாதன் மண்டப வாசலில் நிறுத்திக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இளைஞர்கள் சிலர் அவரை தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சிங்கிரிக்கோவில் பகுதியைச் சேர்ந்த மகேஷ், பிரசாந்த், உதயா, பிரவீன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூரில் 1,20,000 ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அரியலூரில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக ஆட்சியருக்கு புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதில் கேரி பேக், கப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. மளிகை கடைகள், தேநீர் கடைகள், ஹோட்டல்களில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினால் சீல் வைக்கப்படும் என எச்சரித்து அபராதம் விதித்தனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து புதுக்கோட்டையில் காங்கிரசார் சைக்கிள் பேரணி நடத்தினர். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் காந்தி சிலை முன்பு பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் 100க்கும் மேற்பட்டோர் சைக்கிள் பேரணியில் ஈடுபட்டனர். தமிழகத்திற்கு போதிய தடுப்பூசிகளை வழங்காமல் கொரோனாவை கட்டுப்படுத்திவிட்டதாக பேசி வரும் பிரதமருக்கு வடை பார்சல் அனுப்பும் நூதன போராட்டம் கரூரில் நடைபெற்றது. கொரோனா 3ஆம் அலை தாக்கக்கூடும் என மருத்துவ வல்லுநர்கள் எச்சரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு போதிய அளவுக்கு தடுப்பூசிகள் வழங்காமல் பாகுபாடு காட்டும் மத்திய அரசை கண்டித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை கண்டித்தும் கரூரில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டிற்கு போதிய தடுப்பூசிகளை வழங்காமல் கொரோனாவை கட்டுப்படுத்தி விட்டோம் என பிரதமர் வாயிலே வடை சுடுவதாகவும் அதை குறிப்பிடும் வகையில் பிரதமருக்கு மெதுவடையை பார்சல் அனுப்பும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே வனப்பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த ஒற்றை காட்டு யானை கிராம பகுதிகளில் சுற்றித் திரிவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கர்நாடகா வனப்பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவலகிரி வனப்பகுதி வழியாக தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் நுழைந்தன. இந்த காட்டு யானைகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சாணமாவு, போடூர், அஞ்சட்டி உள்ளிட்ட பல்வேறு வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளன. அதில் இருந்து பிரிந்து வந்த ஒற்றை காட்டு யானை சூளகிரி அருகே அஞ்சாலம் கிராமத்திற்குள் புகுந்து ஆக்ரோஷத்துடன் சுற்றி வருவதை கண்ட பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இந்த யானை விளைநிலங்களை சுற்றித் திரிவதால் அதனை உடனடியாக அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூரில் நடைபெற்ற ஒன்றிய கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவரின் கணவர் மீது புகார் தெரிவித்து உறவினர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் மகாலட்சுமி முருகன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது.
உடுமலை ஊராட்சி ஒன்றிய பகுதியில் நடைபெறும் வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் குறித்து ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு முறையாக அறிவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஒன்றிய பெருந்தலைவர் மகாலட்சுமியின் கணவர் திரு முருகன் ஒன்றிய அலுவலக பணிகளில் தொடர்ந்து தலையிடுவதை கண்டித்து திமுக, அதிமுகவை சேர்ந்த 8 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். 2021 அன்று பிரதம மந்திரி முன்னோடி கிராம திட்டத்தில் எங்களுடைய கவுன்சிலர் வார்டில் வேலை செய்யக்கூடிய பணியில் ஒப்பந்தம் போட்டுள்ளார்கள். அந்த ஒப்பந்தம் சுமார் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஒப்பந்தம் நடைபெற்றுள்ளது. அந்த ஒப்பந்தம் போட்டு டெண்டர் விடப்பட்டுள்ளது. அதை உரிய கவுன்சிலரிடமும் தெரியப்படுத்தவில்லை. அவர்களிடம் முறையான நோட்டீஸோ வேறு எந்த ஒரு கடிதமும் செல்லவில்லை. அதன் காரணமாக 40 லட்சம் ரூபாய் வேலையை தனக்கு வேண்டியப்பட்ட நபர்களுக்கு மறைமுகமாக டெண்டர் விட்டு வேலை நடைபெற்று வருவதால் இதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அனைத்து உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம்.